அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். சிங்கப்பெருமாள் கோயில் சின்ன வெஞ்சியம்பாக்கம் தெருவில் இருக்கக்கூடிய பகுதி இந்த பகுதியில் இங்கே வாழக்கூடிய பொதுமக்கள் இருக்காங்க. குறிப்பாக திரு பேச்சுலர்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க. பன்னாட்டு நிறுவனங்களை பணியாற்றக்கூடிய அந்த ஆண் பெண் பேச்சுலர்கள்லாம் வந்து டெய்லி குப்பை போடுறாங்க. அதே மாதிரி தேசிய நெடுஞ்சாலையில் அருகாமையில் இந்த தெரு இருக்கு. இங்க ஒரு கடை, 2 கடை இருக்கு. மல்லிகை கடை ஒன்று இருக்குது, ஆலப்பட்டியான் என்ற கருப்பட்டி கடை இருக்குது. இந்த கடையில வந்து டெய்லி தேநீர் குடிக்கிறாங்க, பொருள் வாங்குறாங்க. அதே மாதிரி இந்த வீதி பாலியல் கலாச்சாரம் நடக்கக்கூடிய வீதியாக இருக்குது. இதை யார் செய்யறாங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய இங்க வாழக்கூடிய சிங்கப்பெருமாள் கோவில்ல வாழக்கூடிய பேச்சுலர்ஸ். இதை கேட்கக்கூடிய நாதியும் திறனும் இங்க இல்ல. பஞ்சாயத்து தலைவரோ, வார்டு உறுப்பினரோ, காவல்துறை ஆய்வாளரோ இதையெல்லாம் கண்காணிக்க வேலை இல்லை. தனி மனித ஒழுக்கம் சிங்கப்பெருமா கோவில்ல கெட்டுக்கட்டே இருக்குது. பிச்சை எடுக்கிறாங்க, குழந்தையெல்லாம் வச்சு பிச்சை எடுக்கிறாங்க. இங்க வந்து வண்டி போது, சரக்கு அடிக்கிறான். சிசிடி கேமரா இங்க ஒன்று இருக்குது, அங்க ஒன்று இருக்குது. கேட்பாரற்று இங்க எல்லாம் வாகனம் விடுறாங்க. எல்லாம் பாருங்க, இந்த தெரு வீதியில் இருக்கக்கூடியவங்க வாடகை விடுறவங்க எல்லாம் குப்பையை தூக்கி வந்து விடுறாங்க. குப்பை எடுக்கிறதுக்குன்னு 2 லேடிஸ் தினந்தோறும் காலைல வர்றாங்க. இங்க அங்க பாத்தீங்கன்னா நிறைய குழா, எங்க பார்த்தாலும் குழா இருக்குதோ அங்கெல்லாம் திறக்கிறான். நான் இதை போடக்கூடாது போடக்கூடாது போடக்கூடாதுன்னு இருக்கிறேன். வழக்கறிஞர் நானு. இதை இப்படியே பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இந்த தெருவில் வழக்கு பதியப்படும். சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு பதியப்படும். என் சொந்தக்காரெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வானளாவிய அதிகாரம் படித்த மனிதர்களாக இருக்கிறாங்க. இங்க பாருங்க எவ்வளோ வண்டி நிக்குது. இங்க கொடுத்துனுக்கிற வண்டி இல்ல, வெளியே இருக்கிற வண்டி சேக்கல்ல கண்டதையும் கொட்டான். கேட்கக்கூடிய ஆளும் இல்ல, திறனும் இல்ல. நானும் ரொம்ப பொறுத்து பார்த்தேன். இன்னைக்கு பேஸ்புக்ல லைவ் போடுறேன்னா இங்க இருக்கக்கூடிய அக்கிரமங்கள், அநியாயங்கள் எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்கு. வாகனங்களை பாரு, எவ்வளவு வாகனம் நிறுத்தி இருக்கிறான். இத பஞ்சாயத்து கேட்குமா, இல்ல வட்டாட்சியர் இங்க இருக்கக்கூடிய கிராம நிர்வாக அலுவலர் கேட்பாங்களா? யாரும் கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு எல்லாம் நிறைய பணி இருக்கு. சுத்தி நிக்கிறா, கேட்கக்கூடிய இல்ல. இந்த வீட்டுல, அந்த வீட்டுல, அந்த வீட்டுல ஒவ்வொரு பையனும் எடுத்துட்டு வந்து போடுறான். அவனை யார் குப்பை போடாதீங்கன்னு ஒருத்தராவது கேட்கக்கூடிய திராணியும் திமுறை இருக்கா? யாருக்கும் கேட்கறது இல்ல. ராம ஆண்டா என்ன, ராவண ஆண்டாயினால் போல இந்த பேச்சுலர் பசங்க இங்க சிங்கப்பெருமாள் கோயில்ல மட்டும் 7 லட்சம் ஆண்கள் பெண்கள் இருக்கிறாங்க. குறிப்பா பெண்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய வக்கரத்தையும் 4 ரூம்ல நடக்கக்கூடிய விஷயத்தை இந்த 4 தெருவில், இந்த தெருவில் சந்து முனையில அவர்கள் பாலியல் இச்சை பண்ணிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு நாள் பொறுத்துட்டு இருக்குது? வராங்களா, வந்தாங்களா, போனாங்களா இருக்கணும். இததான் அந்த பன்னாட்டு நிறுவனங்கள் வேலைக்கு எடுக்குது. அவங்கள வீதியில போய் பாலியல் இச்சை பண்ணுங்க, ஓரினை சேர்க்கை செய்யுங்க, ஆண் பெண் இணைப்பை செய்யுங்கன்னு கேட்க எல்லாரும் கண்டு காணாம போறாங்க. என்ன ஒரு கேவலமான நிலையை இன்றைய ஜனநாயகத்துல தனி மனிதன், அப்புறம் போஸ்கோன்னு ஒரு சட்டம் எதுக்கு, பெண்கள் உமன் ஹராஸ்மெண்ட் எதுக்கு, எல்லா இடத்துலயும் இந்த வீதியில நடக்குது. வண்டியில இருந்து எல்லாருமே கேட்கக்கூடிய திறனாய்வம், திறனும் இல்லை. இது இப்படியே போச்சுன்னா யார் யார் வீடு வச்சிருக்கிறாங்களோ, குத்தனை விடுறாங்களோ அவங்கள எச்சரிக்கணும். இந்த பேச்சுலர் பசங்களை அவங்க எந்த ஊர்ல இருந்து வந்துட்டு இங்க வந்து பாலியல் இச்சையோ குப்பை கொட்டுகிற இடம் இல்ல. உங்களெல்லாம் கேள்வி கேட்க முடியாது. சட்டம்னு ஒண்ணு இருக்குது, போட்டானா ஃபைன் போடுவான். அந்த துறை அதிகாரிக்கெல்லாம் மனு கொடுத்து இது மாதிரி எல்லாம் பண்ற. இது நம்ம தெருவு. நானும் பிறந்து எனக்கே நடந்திருக்குது. எங்க வீட்லயே இருந்துக்குன்னு எங்க வீட்லயே வண்டியை விட்டுக்கிட்டு என் பேர சொல்றான். இங்க வந்திருக்கக்கூடிய அந்த பேச்சுலர்ஸ் வந்து அராஜகம் அதிகமாகி கொண்டிருக்கிறது. ஏன்னா அவங்கள கேட்க ஆள் இல்ல. அவன் 50 பேர் 60 பேர் வச்சுக்கிட்டு இங்கே வந்து தன்னுடைய ஆளுமையை செலுத்துறான். எல்லாம் எனக்கு ராம செத்தா என்ன, ராவணன் செத்தா என்ன, இந்த வீதியில இழக்கிறார்கள். நானும் ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கிறேன். ஆட்சியாளர் சொல்றார், முதலமைச்சர் எந்த கொம்பனும் குறை சொல்லாத ஆட்சியை நான் நினைக்கிறேன். பிச்சை எடுக்கிற பொம்பளை பிச்சை எடுக்காதுமா, குழந்தைகள் சைல்டு வெல்ஃபேர்னு ஒன்னு இருக்குது. அப்ப போடுகிற திட்டம் எல்லாம் கற்பனை திட்டமா அல்லது காணல் நீர திட்டமா? பாருங்க, டெய்லி குப்பை கொட்டுறா. 2 பொம்பளைங்க வருது. பாவம், தாய் உள்ளம் கொண்டவர்கள். அவன்லாம் அம்மா அப்பா வயிற்றுல பிறந்துருவான். அவன் அம்மா இந்த மாதிரி குப்பை பொறுக்குச்சுன்னா அவனுக்கு தெரியும்
இந்த இடத்துல முதலிரவு காட்சிகள்லாம் நடக்குது. இந்த இடத்துல பாருங்க, மாலை நேரங்கள்ல காலையில வெடிகால வரவே முடியல. கேமரா இருக்கு, எல்லாம் இருக்கு. ஒருத்தனும் இந்த மூன்றாவது கண் கேமராவை மதிக்கிறதே இல்லை. அவனுக்கு வந்து இந்த ஊர் வந்து போற குப்பை கொட்டுற இடமாகவும் கொஞ்ச நாள் இருப்பாங்க. அப்புறம் இங்கிருந்து வேலை கழிச்சு போயிடுவாங்க. அவங்களால என்ன அராஜகம் பண்ண முடியுமோ டெய்லி இதை பண்ணிட்டு இருக்காங்க. காவா போட்டிருக்காங்க. அங்க குழாக்கு திறந்து விட்டுருக்கான். ஒரு வீட்டுக்கு 3 குழா 4 குழா திறந்து விட்டு போறாங்க. பிரதம மந்திரியின் திட்டமான ஜல்ஜீவன் திட்டத்தை எப்படி நாரடிக்கிறார்கள்? இங்க இருக்கக்கூடியவர்கள் எப்படி நாரடிக்கிறார்கள்? அவங்க குப்பை வீட்டுல இருக்கிறவங்க கொட்டுறான். அவன் வீட்டுல கொடுத்தன இருக்கக்கூடிய ஆண் பெண்ணுக்கு போதிக்கிறதே இல்ல. நான் போடாதமான்னு ஒரு பொண்ணு கிட்ட சொல்றேன், குப்பை வலுக்கட்டாயமா போடுது. அதுக்கு அதிகாரம் கொடுத்தது யார்? அந்த வீட்டு உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்கணும். பஞ்சாயத்துல வரி கட்டுறது இல்ல, வீட்டு வரி கட்டுறது இல்ல. ஆனா பண்ணக்கூடிய எல்லா ராஜகத்தையும் இங்க இருக்கக்கூடியவர்கள் பண்றாங்க. அத கண்மூடி மண்மூடி இங்க இருக்கக்கூடிய வாழக்கூடிய பொதுமக்களும் போறாங்க. அரசு இத மாவட்ட ஆட்சித் தலைவர், வருவாய் கோட்டாட்சியாளர், வட்டாட்சியர், இங்க இருக்கக்கூடிய காட்டாங்குளத்தில் இருக்கக்கூடிய பிடிஆர், வளர்ச்சித்துறை அலுவலர், வட்டார வளர்ச்சித்துறை அலுவலர் எல்லாம் பார்க்கணும். காவல்துறையும் எல்லாத்தையும் பார்க்காம கண்டு காணாம போகுது. ஒரு பிரச்சனை வரும்போதுதான் அது நடவடிக்கை எடுக்கலாம். போஸ்கோ திட்டம் பாது ரொம்ப ஒரு கேவலமான நிலையை சிங்கப்பெருமாள் கோயில்ல நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. தமிழக அரசும் காவல்துறையும் அரசு உயர் அதிகாரிகளும் இதற்கு நடவடிக்கை முகத்தை காட்டணும்னு அவசியம் இல்லை. இங்க நடக்கக்கூடிய அநியாயங்கள் இன்றோடு நிறுத்தப்படும். பீரை சாப்பிட்டு இங்க போறான். அந்த கருப்பட்டு கடையில சிசிடிவி கேமரா வச்சிருக்கான். இங்கேயும் கேமரா இருக்குது. சிறுநீர் கழிக்கிறான். அவன் ஆண் உறுப்பை பார்க்க வேண்டும் என்ற தோணியில பரத்னு ஒரு பஸ், ஜெயகொண்ட பஸ் டிரைவர் வந்தாவே இந்த வேலை தான். ஜட்டி அவுக்கிறது, போடுறது. இது மாதிரியான மனித சமுதாயம் வாழக்கூடிய நாட்டில் வாழறோமா? நகரமயமாக்கல் என்று திட்டமிடாமல் இங்க பன்னாட்டு நிறுவனங்கள் இருக்கு, அவங்க தான் வேலை செய்யறாங்க. அவங்க கிட்ட இருந்து பயனை வாங்கி அரசு இந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணக்கூடிய அளவுக்கு பயனாளர்களை நியமிக்க வேண்டும், அழுத்தம் கொடுக்கணும் என்ற பதிவை, இந்த முகநூல் பதிவை நான் இன்னைக்கு லைவ்ல சொல்றேன். தயவு செய்து ஆட்சியாளர்கள், அரசு பணியில் இருக்கக்கூடியவர்கள், நிர்வாக பணியில் இருக்கக்கூடியவர்கள் இதை சீர் செய்ய வேண்டும். இப்படியே போச்சுன்னா நாடு நாட்டு மக்களும் நாசமா போட்டோன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நான் இருக்க மாட்டேன். ஒரு டைம் கொடுக்குறேன், 3 மாசம் கொடுக்குறேன். இதுக்கு மேல செய்யலன்னா தமிழ்நாடு பசுமை தீர்ப்பாணையத்தில் புகார் மனு அளிக்கப்படும். தமிழக அரசுக்கு, அதிகாரிகளுக்கு புகார் மனு அளிக்கப்படும். அப்படியும் அவங்க எரும மாட்டில் பெஞ்ச மழை மாதிரி இருந்தாங்கன்னா சென்னை நீதிமன்றத்தில் நீதி பேராணை என்கிற ரிட் பெட்டிஷனை தாக்கல் செய்யப்படும் என்று தாழ்மையா வேண்டுகோள் வைக்கிறேன். இது எச்சரிக்கை அல்ல, வேண்டுகோள். அரசு செய்ய வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.